எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி விழாக்கு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகையும் கூட, அதனால் இன்றைக்கி வந்து அப்படியே மாவிளக்கு போடலாம் குலதெய்வத்துக்கு அப்படிங்கிறதுனால அதோட விழாக் தான் இன்றைக்கி வந்து பார்க்குறோம். காத்தால எழுந்து செம்மண் கோலம் போட்டாச்சு. கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு கூலாக இருக்குது. அதனால் செடிகளுக்கெல்லாம் கூட கொஞ்சம் தண்ணி விடுற வேலை மிச்சமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி உருக்கமாக வெயில் அப்படி இப்படிமா இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆனாலும் கூலாக தான் இருக்குது. இதை தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து இன்றைக்கி விழாக்கில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். இந்த பக்கமும் வந்து மாசிப்பத்திரி செடி வந்து இப்போ மழை தூறல் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லாவே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பக்கம் வந்து துளசி செடி, அதுக்கப்புறம் இதில் வந்து சங்குப்பூ செடி மறுபடியும் வந்து துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் எல்லாமும் நிறைய வந்து கீழா நெல்லியெல்லாம் வந்திருக்கு. கீழா நெல்லியை அரைச்சி தலைக்கு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா முடி நல்லா வளரும், முடியும் வந்து நல்லா கருப்பாக இருக்கும். கீழா நெல்லி இலைகள் இந்த மாதிரி போட்டு போட்டால் இருக்கும். இது வந்து மஞ்சள் காமாலைக்குமே இது ரொம்பவே நல்லது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் வந்து அதே மாதிரி இந்த தொட்டிலையும் மாசிப்பத்திரி தான் வந்து வளர்ந்துருக்கு. கொஞ்சம் வெயில் இருந்த சமயத்தில் இந்த பக்கம்லாம் வந்து காஞ்சி போயிடுது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு தடவை காமிச்சிருப்பேன். ஒரு தடவை பறித்து 2 தடவை பறிச்சாச்சு. இப்போ இது வந்து மறுபடியும் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த பக்கமும் இருக்குது. இதில் வந்து கனகாமர செடி, கனகாமர செடியும் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். கொஞ்சம் பூவெல்லாம் பூத்து இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது சீசன். இதில் அப்படியே அந்த பக்கம் வந்து துளசி செடி, மஞ்சள் கண்ணெலாம் இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மஞ்சள் செடி. இது வச்சு நல்லா வருஷங்கிட்ட ஆக போகிறது. மஞ்சள் செடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த பக்கம் வந்து மருதாணியும் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா இன்றைக்கி வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து துளசி செடியெல்லாம் இருக்குது. மஞ்சள் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஆசையாக இருக்குது பாருங்களேன். இலைகள்லாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. அந்த தொட்டிலையும் அதே மாதிரி மருதாணியும் இதுவும் மஞ்சளும் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம இப்போ காஃபி தான் கலந்துக்க போகிறோம். ஃபில்டர் காஃபி தான். இந்த மாதிரி எப்போவுமே ராத்திரியே வந்து டிகாஷன் போட்டு நான் ராத்திரியே செட் பண்ணி வச்சுருவேன். இந்த பக்கம் ஒரு அடுப்புலேயும் பால் வச்சுருக்கேன், இந்த பக்கம் அடுப்புலேயும் பால் வச்சு காஞ்செடுத்து நம்ம இப்போ காஃபி கலந்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டை விட ஃபில்டர் காஃபி வந்து நல்லாயிருக்கும். காஃபி குடிச்சிட்டு அப்படியே அதை தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ காஃபியும் போட்டாச்சு. இந்த பக்கம் அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஓட்ஸ் கஞ்சி போடணும். அதை போட்டு முடிச்சுட்டு தான் அடுத்தது அப்படியே வந்து நம்ம சமைக்க போகிறோம். அடுத்தது ஓட்ஸ் போடுறதுக்காக அடுப்பில் வந்து பாலும் தண்ணியும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கேன். வெறும் பச்சை தண்ணியில் நம்ம வந்து அப்படியே தண்ணியில் ஓட்ஸ் போடாமல் தண்ணியும் பாலுமாக கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் அந்த மாதிரி தண்ணியும் பாலும் கலந்து சேர்த்து கொதிக்க வச்சு அதில் நம்ம ஓட்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கஞ்சி வச்சுட்டு அப்புறமும் பால் விட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து மோர் விட்றதா இருந்ததுன்னா தண்ணியில் போட்டுக்கலாம். நாங்கள் பால் விட்டு சக்கரை போட்டு குடிக்கிறதுனால இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ராத்திரியை தொடச்சி பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் வந்து கோலம் போட்டு எப்போவுமே வந்து ஆஸ் யூஷுவல் போல் எப்போவும் ராத்திரி சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவோம்னா மோடையெல்லாம் தொடச்சி அலம்பி சோப் போட்டு அலம்பிடுவோம். அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு கோலம் போட்டுருவோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே சோப் போட்டு அலம்பிடுவோம். இதில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். இது வந்து இதுக்காக போட்டிருக்கேன், மாவுளுக்குக்காக போட்டிருக்கேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு போட்டு மேலே ஒரு பிடி போடணும். அதனால் ஒரு பிடிச்ச பிடி அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து குறைஞ்சது நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு நல்லா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே ஃபேன் காற்றுல உணர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் மாவு கொஞ்சம் அரிசியில் லேசாக ஈரம் இருக்கிற போதே அரைச்சிட்டு வெல்லத்தை வந்து நல்லா துருவிடணும். நல்லா நைஸாக துருவிட்டு அதுக்கப்புறம் இது அரிசி அரைக்கிற போதே ஏலக்காயும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். வெல்லம், நெய், கொஞ்சம் வந்து வாசனைக்கு நெய்யும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பைண்ட் ஆகும். ஈரமாக இருக்கிற அரிசியிலே வந்து மாவில் நம்ம வந்து வெல்லத்தையும் சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா வந்து போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு மாவுளுக்கு போட ரொம்ப சௌரியமாக இருக்கும். அடுத்தது அப்படியே சிம்பிளான சமையல் தான். என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து வெண்டைக்காய் வந்து கறி வச்சுருக்கோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எல்லாமே நம்ம தாளித்து கொட்டிட்டு மஞ்சப்பொடியும் போட்டு அதுக்கப்புறம் நறுக்கிற வெண்டைக்காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா அப்படியே எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் கறி வந்து ரெடி ஆகிடும்.
அதே மாதிரி இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டுருக்கேன். சாம்பாரும் கொதிச்சுட்டுருக்கு. இதுக்கு கடுகு, பெருங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் மெயினாக தாளித்து கொட்டணும். இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு புளி கரைச்சி விட்டு ஒரு தக்காளியும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தாளித்து கொட்டி இந்த மாதிரி சாம்பாரை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பச்சை புளி வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மேலாக பருப்பை மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து வெந்தயம் தாளித்து கொட்டினா தான் சாம்பார் வந்து ரொம்ப மணக்க வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் வந்து சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது பைத்தம்பருப்பு பாயசத்துக்கு வந்து ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். பைத்தம்பருப்பு வந்து நல்லா வெந்துருது. இப்போ இதில் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இதில் தேங்காயும் ஒரு மூடி அரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இந்த பாயசம் வந்து நல்லா ரெடி ஆகிடும். இப்போ இந்த வெல்லம்லாம் வந்து கரையட்டும். அடுத்தது அடுப்பில் பாயசத்தை அப்படியே கொதிக்க வச்சு தேங்காயும் அரைச்சி விட்டு அப்படியே கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா பாயசமும் ரெடி ஆகிடும். தேங்காய் அரைக்கும் போதே அதில் முந்திரியெல்லாம் சேர்த்து கூட நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காக நல்லா இருக்கும். இப்போ பாயசமும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுப்பில் வச்சிட போகிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம சமையலெல்லாம் முடிச்சிட்டோம். என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆடி கிருத்திகைக்காக நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். பைத்தம்பருப்பு பாயசம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பைத்தம்பருப்பை வேக வச்சுட்டு வெல்லம் போட்டு கரைச்சிட்டு தேங்காயும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து ஏலக்காயோடு சேர்த்து அரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பைத்தம்பருப்பு பாயசம் ரெடி. அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடியும் வந்து ரெடி ஆகிடுது. தயிர் பச்சடியில் வந்து தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் அரைச்சி விட்டு தயிர் பச்சடி இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மொறுன்னு சூப்பரான வெண்டைக்காய் கறி, அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கோம். பாயசம், தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடிக்காக மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கோம். வெண்டைக்காய் கறி, அதுக்கப்புறம் வந்து மகா நைவேத்தியத்துக்கு சாதம், பருப்பு, வெண்டைக்காயே வந்து சாம்பார் பண்ணியிருக்கோம். உளுந்து வடை பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இன்றைக்கி சமையல் வந்து ஆடி கிருத்திகைக்கான சமையல். ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி கிருத்திகை இன்றைக்கி எல்லாம் ஒரே நாளில் வருது இல்லையா? அதனால் சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிருத்திகைக்கு மாவுளுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சம் வடை வந்து வெந்துன்னு இருக்குது. இதை முடிச்சுட்டு தான் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறேன். மாவுளுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து வடையும் வந்து கொஞ்சம் தட்டி எடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து தனியாக பத்து இல்லாமல் மாவுளுக்கு வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இனிமேல் தான் வந்து பித்தளை தாம்பாளத்தில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் விட்டு விளக்கேற்றணும். இதில் வந்து வெள்ளத்தை நல்லா பொடியாக சீவிட்டு அரிசியை வந்து நல்லா 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் கிட்ட அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடித்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஃபேன் காற்றுல உணர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா சலிக்க வேண்டாம். அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சில பேர் சலிக்கிறதா இருந்தாலும் சலிச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே சாஃப்டாக நைஸாக இருக்கும். இப்போ இது அப்படியே வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இதை தட்டில் வச்சு கொஞ்சம் நெய் கலந்து நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து செட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து திரி போட்டு நெய் தீபம் போட்டு விளக்கேற்ற வேண்டியதான். அடுத்தது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதான். அடுத்தது என்ன அப்படிங்கிறது அப்படியே பார்க்கலாம். இன்றைக்கி சமையலும் வந்து என்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அடுத்தது சுவாமி பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம சாமிக்கு வந்து எல்லாத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டோம், கோலம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், விளக்கேற்றியாச்சு. இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்தது தட்டில் வந்து மாவிளக்கு கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ண வேண்டியது தான் பாக்கி. எல்லா தட்டிலையுமே வந்து கோலம் போட்டுட்டோம் பாருங்கள். கோலம் போட்டு சாமிக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ கீழேயும் அதே மாதிரி வந்து முருகனுக்கும் வேலுக்கும் வந்து எல்லாத்துக்கும் பூ வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து வஸ்தாரணிக்கு கீழெல்லாம் கோலம் போட்டாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் எடுத்தாச்சு. மாவிளக்கு போடும்போது எப்போவுமே வந்து இந்த மாதிரி மணப்பலகையில் கோலம் போட்டு செம்மண்ணிட்டு அதில் தான் மாவிளக்கு ஏற்றி தட்டில் வச்சு ஏற்றி வைக்கணும். இந்த பக்கம் முருகன் படம் தொடச்சி பொட்டு வச்சு சுவாமிக்கு வந்து எல்லாத்துக்குமே பூ வச்சு பொட்டு வச்சாச்சு. இங்கேயும் வந்து வெத்தலை பாக்கு, பழங்கள், மஞ்சள், குங்குமம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டோம். தேங்காயும் உடச்சி வச்சு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ அப்படியே வந்து மாவிளக்கு போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதான் பாக்கி. இந்த பக்கம் வந்து சந்தனம், குங்குமம், மஞ்சள், அட்சதை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கீழே ஜோடி விளக்கும் வந்து தீபம் ஏற்றியாச்சு. மணப்பலகையிலையும் கோலம் போட்டுட்டோம். அடுத்தது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், முருகன் வள்ளி தெய்வானையோட ரொம்பவே அருமையாக அழகாக இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி மாவிளக்கு பூஜை வந்து முடிச்சாச்சு. தீபாரதனையும் பண்ணியாச்சு. தீபம் எரியிறது பார்த்துருப்பீங்க. சுவாமிக்கு வந்து மகா நைவேத்தியத்துக்கு சாதம், பருப்பு, பாயசம், தயிர் பச்சடி, வடை வச்சு நைவேத்தியம் பண்ணிச்சிட்டோம். இந்த பக்கம் தேங்காய் உடச்சி வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுட்டோம். தீபம் ரொம்ப அழகாக மாவிளக்கில் தீபம் எரியிறது பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. ஒரு முல்லைப்பூவில் மாலை போட்டு முருகன் படத்துக்கும் இந்த மாதிரி மாலை போட்டு ரொம்ப அருமையாக வந்து இன்றைக்கி ஆடி கிருத்திகை ரொம்பவே சிறப்பாக பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் சின்ன சின்ன விக்கிரகங்கள் எல்லாமே இருக்குது, பெரியவா படங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கமும் வந்து தீபஜோதி எல்லாமே பண்ணியிருக்கோம். தாத்தாவும் வந்து சுவாமிக்கு
வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. நீங்கள் வந்து இந்த தாத்தா கிட்ட வேண்டினாலே உங்களுக்கு எல்லாமே நடக்கும். தாத்தாவுக்கு வந்து 91 வயசாகுது. எங்கள் மாமனார் இவருக்கு வந்து சுவாமி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வயசுலேயும் வந்து நான் வாக்கிங் போயிட்டு வந்து கோவிலுக்கெல்லாம் போய் தாத்தா வந்து ரொம்ப சிறப்பாக முருகன் கோவில், அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி டெய்லியே வந்து எல்லா விதமான கோவிலுக்கும் போயிட்டு வருவார் தாத்தா. தாத்தாவுக்கு வயசு வந்து 91 ஆகுது. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆக்டிவாக இருக்கார். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ உடம்பு முடியல, இருந்தாலும் அவருக்கு சுவாமி பூஜை இதெல்லாம் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே பண்ணணும் பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. நீங்கள் வந்து இன்றைக்கி வீடியோ வந்து ஆடிக்கிறதுக்கு விளாக் வந்து பார்த்துருப்பீங்க, என்ன சமையல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சுவாமி எல்லாத்தையுமே பார்த்து தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.